வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வேல்யூ ஹோம்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு கோயம்புத்தூர் மலம்பச்சம்பட்டி பக்கத்தில் இருக்கிற போடிபாளையம்ங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குது. 2.25 சென்ட் இடத்துல 1380 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸாக இந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா 16x16 ஹால், 2 10x16 பெட்ரூம், ஒரு 10x11 பெட்ரூம்னு ரொம்ப ஸ்பேசியஸாக பெட்ரூம்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அலுமினியமில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அலுமினியமில் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸ்னால், இது வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஃபயர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட். தண்ணினாலேயும் ஃபயர்னாலேயும் இந்த இன்டீரியர் எதுவுமே ஆகாது, ரொம்ப லாங் லைஃப்க்கு வரும். இன்னும் வேல்யூ ஹோம்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். வீடு நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குது. வீட்டோட மெயின் டோரும் நார்த் ஃபேஸிங்லேயே இருக்குது. சைட்டோட அளவு 30x40, 2.25 சென்ட். ஸ்ட்ரைப் டிசைனில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனை கொடுத்துருக்காங்க. ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் கலர் பெயிண்டிங்கில் எலிவேஷன் இருக்குது. மெயின் டோர் ஆக்சஸ் பண்ணுறக்கு ஒரு விக்கெட் கேட்டும், கார் பார்க்கிங் ஆக்சஸ் பண்ணுறக்கு ஒரு பெரிய கேட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்க போகிறது கார் பார்க்கிங் ஏரியா. 11x20ங்கிற அளவில் இந்த கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. வடகிழக்கு மூலையில் போர்வெல்லும் சம்பு கொடுத்துருக்காங்க. சம்பு 6000 லிட்டர் சம்பு. போர்வெல் பார்த்தீங்கன்னா 400 அடி போர்வெல் போட்டிருக்காங்க. கார் பார்க்கிங்கோட ரைட் சைடில் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. வடக்கு பார்த்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் கொடுத்துருக்காங்க. டீக்வுட் மெயின் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ லிவிங் ஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். லிவிங் ஹாலோட அளவு 16x16. ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஃபால் சீலிங் டிசைன் பண்ணி ஸ்ட்ரிப் லைட்ஸும் ஸ்பாட் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக 2 பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபைட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலில் ஒரு டிவி யூனிட்டும் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ஷோ கேஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிற ஃபால் சீலிங் ஒர்க்ஸ் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சென்டரில் ஒரு சாண்ட்லியர் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அது பட்டர்ஃப்ளை டைப்பில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஷோகேஸ். டிவி யூனிட்டை ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப நீட்டாக அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால்லேருந்து என்ட்ரு ஆனோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் டைனிங் அண்ட் கிச்சன் வருது. ஸ்ட்ரைட்டாக நார்த் ஃபேஸிங்கில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. டைனிங் அண்ட் கிச்சனுக்கு ஆப்போசிட்லேயே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸுக்கு கீழே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அங்கே யூபிஎஸ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைனிங் அண்ட் கிச்சன். டைனிங் அண்ட் கிச்சனோட அளவு 8x17. இப்போ நம்ம பார்த்துக்கிறது டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாலையும் ஒரு ஷோகேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் அண்ட் கிச்சனுக்கு சேர்த்து ஃபுல் லாஃப்ட்டையும் கவரேஜ் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் ஒரு க்ரோக்கரி யூனிட் கொடுத்துருக்காங்க. இன்னும் அது கிளாஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல வாஷ் பேஷன் வரும். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது கிச்சன்.
கிச்சன் டேபிள் டாப்புக்கு கிரானைட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்கு நிறைய செல்ஃப்ஸும் ரேக்ஸும் கொடுத்துருக்காங்க. மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஓவர் ஹெட் கேபினெட். இந்த கிச்சனில் மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. இது மாடலர் கிச்சனோட பேஸ் கேபினட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட அளவு 10x16. இந்த பெட்ரூமில் 3 டோர் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப்போட அட்டாச்சாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் லாஃப்ட்டையும் கம்ப்ளீட்டாக கவரேஜ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூம்க்கான அட்டாச் பாத்ரூம் டாய்லெட். 4x6 அளவில் இந்த பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. டைனிங் அண்ட் கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர் கேஸ்க்கு கிரானைட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் எஸ்எஸ் ஹேண்ட் ரைல்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸோட ஒன் சைடு வால்க்கு ஒரு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப கிராண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் ஒரு அழகான ஹேங்கிங் லைட்டு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக மேலே ஒரு ஓப்பனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு டஃப் அண்ட் கிளாஸ் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட்டில் 2 பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுத் ஃபேஸிங் அண்ட் நார்த் ஃபேஸிங்கில். இப்போ நார்த் ஃபேஸிங்கில் இருக்கிற பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம் அப்படியே மேலே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அளவும் 10x16. கீழே இருக்க பெட்ரூம் மாதிரியே இதுலேயும் லாஃப்ட் கவரேஜும் கபோர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப்ஸ் அண்ட் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாத்ரூமோட அளவும் 6x4. புக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிற பெட்ரூம். இந்த பெட்ரூமோட அளவு 10x11. இந்த ரூமில் லாஃப்ட் கவரேஜ் மட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டோட அளவு 10x5. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓப்பன் டெரஸ். ஓப்பன் டெரஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க, சேஃப்டி டோர்.
மேனுவல் வாஷிங்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரஸ்லேருந்து ரூஃப்டாப் போகிறதுக்கான ஸ்டெப்ஸு, மேலே ஒரு வாட்டர் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் 70 lakhs. இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேல்யூ ஹோம்ஸ். கைகூடும் உங்கள் கனவு இல்லம்.